நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தேவனற்கருணையின் இறை பிரசன்னத்தில் நம் ஆண்டவரோடு உடனிருக்கின்ற இறை அனுபவம், நம் ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர் நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்கின்ற தருணம், இந்த உரையாடல் கடவுளுக்கும் நமக்குமான தனிப்பட்ட விதத்தில் ஏற்படுகின்ற ஒரு உன்னத பேரின்ப உரையாடலாக இருக்கிறது, இறை அனுபவமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அனுபவமாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த நல் உறவு, மோயிசனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த நல் உறவு, இறைவாக்கினர் எலியாவுக்கும் இறைவனுக்கும் இடையே இருந்த உறவு, அன்னை மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த உறவு, புனித யோசேப்புவுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த நல்லுறவு, விவிலியத்தில் எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை பெற்றார்கள். பாவியான பெண், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர், முடக்குவாதமுற்ற மனிதர், பார்வையற்றவர்கள், உடல் நலமற்றவர்கள், எல்லோருடைய அனுபவமும் தனிப்பட்ட அனுபவமாக இருந்தது. கடவுள் அவர்களோடு மேற்கொண்ட அந்த உறவு நிலை என்பது அவர்களுக்குள் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசு ஆண்டவருக்கும் புனித பவுலுக்கும் ஏற்பட்ட அந்த அனுபவம் தனிப்பட்ட விதத்தில் அவருக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தெய்வீக ஆராதனையிலும் கூட இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நம்மை முழுவதுமாக இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட நாமும் நம் குடும்பமும் ஒரு தனிப்பட்ட இறை அனுபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். கடவுளுடைய வழி நடத்துதலை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ள இருக்கிறோம். எனவே முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, முழு இதயத்தோடு நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து தூய ஆவியினுடைய அருள் வரங்களை பெற
அந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட, எலியாவின் தேவனே, நீர் இறங்கிடும் நேரம் எனக்குள் அனலாக, அக்னியாக, தீப்பற்றி அன்பினால் எரியக்கூடிய சுவாலையாக மாற என்னை ஆசீர்வதியும், அபிஷேகம் செய்ய வாரும், என்னை ஆட்கொள்ள வாரும் என்று பாடி துதிப்போம். கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடி அபிஷேகத்தை பெற மன்றாடுவோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வருகிற போது, நம்மை நிரப்பிட வருகிற போது, கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள் ஊற்றெடுக்கிறது. அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகிறது. எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய வல்லமை நமக்குள் இருந்து எழுகிறது. எனவே இதோ கடவுளுடைய சந்நிதியில் இருக்கின்ற நாம், அவருடைய அரவணைப்பில் இருக்கின்ற நாம், அவருடைய பாதுகாப்பில் இருக்கின்ற நாம், எந்த தீங்கும் நம்மை நெருங்கி விடாது என்கிற உணர்வோடு, எந்த சோதனைக்குள்ளும் நாம் உள்ளாக மாட்டோம் என்கிற நம்பிக்கையோடு, எந்த சாத்தானும் நம்மை வீழ்த்திவிட முடியாது என்கிற துணிவோடு இந்த பாடலில் பக்தியோடு இணைந்து பாடி உருக்கத்தோடு ஆர்ப்பரித்து ஆவியின் அபிஷேகம் பெற ஜெபிப்போம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. யோனா என்கிற ஒரு இறைவாக்கினர் நினிவே மாநகருக்கு சென்று, இதோ அந்த நினிவே மாநகர் தங்களுடைய தீய பழக்க வழக்கத்தினால், தீமையின் பக்கமாக அவர்கள் சென்றதினால், தவறான தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்ததினால் அந்த நகரத்தையும் அந்த நகரத்தின் மக்களையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுமாறு இதோ அவரை அனுப்புகின்றார். ஆனாலும் கூட ஆண்டவருடைய பார்வையிலிருந்து யோனா தப்பி ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த கப்பலிலே கூட அவர் தப்பி ஓட நினைக்கின்றார். ஆனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற அந்த நினிவே மாநகர மக்கள் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரின் பக்கமாக அவர்கள் திரும்ப வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை வணங்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகின்றார். இதோ அந்த மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவரை அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு அற்புதமான சாட்சியாக மாற்றுகிறார். உங்களையும் என்னையும் கூட இந்த நாளில் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிற இறைவன் ஒரு சாட்சியாக மாற்றுகிறார் என்கிற உணர்வோடு பாடி ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிப்போம்.
வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சுவாலையே. ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட தூய ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ள வாரும் என்று செபிக்க இதோ தூய ஆவியானவருடைய இந்த நாம ஜெபத்தை நாம் செபிக்கிற போது அந்த ஆவியின் வல்லமை நம் ஒவ்வொருவரின் மீதும் நம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்கி வர மன்றாடுவோம். தூய ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ள வாரும். உண்மையின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். அருளின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். மாட்சிமிக்க ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். வாழ்வு தரும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். தந்தையின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். இயேசுவின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். அறிவின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். வல்லமையின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். உயிர் தரும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். மீட்பின் மகிழ்ச்சியான ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். ஞானத்தின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். ஆண்டவரின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். என்றுமுள்ள ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். உன்னத கடவுளின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். தூய்மையின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். தந்தையின் பிள்ளைகளாக்கும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். எம்முடைய நலமிகு ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். எங்களுடைய உதவியாளரான ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். எங்களில் தங்கும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். எமக்காக பரிந்து பேசும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். அசைந்தாடும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். இறைவாக்கினரின் உயிர் மூச்சே எங்களை ஆட்கொள்ள வாரும். பிரம்மாணிக்கமான ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். தீர்ப்பளிக்கும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். உள்ளங்களை தொடும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். தேற்றிடும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். திடம் தரும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். ஊற்று பெருக்கின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். உள்ளத்தில் உறைபவரே எங்களை ஆட்கொள்ள வாரும். நீதியின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். நீதிமானின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். நிர்மல ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். நிறைவான ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். சத்திய ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். நித்திய ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். மகிழ்ச்சியின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். சமாதானத்தின் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். வழிகாட்டும் ஆவியே எங்களை ஆட்கொள்ள வாரும். ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ள வாரும். அப்பா எங்களை திடப்படுத்த வாரும். ஆண்டவரே எங்களை உறுதிவூட்ட வாரும். உம் வல்லமையினால் நாங்கள் அனுதினமும் வழி நடத்தப்பட உம் ஆவியின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு துணிவோடு இவ்வுலகின் சாத்தானை எதிர்கொள்ள எங்கள் வாழ்வில் வருகிற சோதனைகளை தீமைகளை நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு வருகின்ற கஷ்ட நஷ்டங்களை நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு எதிரான தீமைகளை நாங்கள் எதிர்கொண்டு அவற்றை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள எழுந்தருளி வாரும். ஆண்டவரே எங்களை அபிஷேகம் செய்ய வாரும். ஆட்கொள்ள வாரும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். யாரிடத்தில் கேட்பது? யாரிடத்தில் சென்று தட்டுவது? யாரிடத்தில் சென்று தேடுவது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் தட்ட முடியும். அவரிடத்தில் மட்டும்தான் தேட முடியும். அவரிடத்தில் மட்டும்தான் உரிமையாக கேட்க முடியும். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உரிமையோடு கேட்கக்கூடிய உடன்படிக்கையை பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக கூடிய உரிமையை பெற்றிருக்கிறோம். நமக்குள் நாம் சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய ஆற்றல் கடவுளிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவரிடத்தில் உரிமையோடு கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம். எண்ணற்ற மக்கள் தொலைபேசியின் வாயிலாக என்னிடத்தில் பேசுகிற போது பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். சமீபத்தில் கூட ஒரு சகோதரி வெளிநாட்டிலிருந்து பேசுகிற போது, ஃபாதர், என்னுடைய உடலில் திடீரென்று கொப்புளங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உடம்பு முழுவதும் அப்படி அனலா கொதிக்குது ஃபாதர். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னால் படுக்க முடியல, என்னால் வெளியில செல்ல முடியல, என் வேலைகளை செய்ய முடியல, என் கடமையை செய்ய முடியல. ஏதோ நான் தீயில் வேகின்றபடி புண்களால் வாட்டி வதைக்கப்படுகிறேன். என்னால் இந்த துன்பத்தை அனுபவிக்க முடியல ஃபாதர். என் வேதனை தணிய வேண்டும், என் கஷ்டங்கள் மறைய வேண்டும், என் துன்பங்கள் மறைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்க ஃபாதர் என்று சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டார். பிரியமானவர்களே, இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய தேவையில் இருக்கிறீர்கள். ஒரு சகோதரிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வயதாகிக் கொண்டே போகிறதே, இன்னும் ஒரு நல்ல திருமண வரன் அமையவில்லையே என்கிற கவலை, ஏக்கம் இருக்கிறது. இன்னொரு சகோதரிக்கு, ஃபாதர், இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும்? அந்த கடவுளுடைய இரக்கத்திற்காக, அவருடைய வல்லமைக்காக நாங்கள் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்? 10 வருடமாக காத்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வேண்டினார். சகோதர சகோதரிகளே, இப்படி எத்தனையோ விண்ணப்பங்கள் நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்றன, ஏக்கங்கள் நமக்குள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன. கண்ணீரோடு ஆண்டவர் முன்பாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு உடலில் வருகிற வேதனைகள், இன்னும் பலருக்கு மனதில் இருக்கின்ற கவலைகள், இன்னும் சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்,
பணி செய்கிற இடத்தில் இருக்கிற தொல்லைகள், நண்பர்களிடையே இருக்கின்ற தவறான உறவுகள், பழக்க வழக்கங்கள், இப்படி எத்தனையோ விதமான துன்பத்தினால நாம் ஒவ்வொரு நாளும் அலகழிக்கப்படுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நம்பிக்கையோடு தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். நாம் எதை கேட்கப் போகிறோம்? எதற்காக ஆண்டவருடைய அந்த இதய கதவை நாம் தட்டப் போகிறோம்? நம் வாழ்க்கையில் எதை தேடி நாம் புறப்பட போகிறோம்? ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து பேசுவோம். நம் தாயாக, நம் தந்தையாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக நம்மை வெளிப்படுத்தி சொல்லுவோம். ஒரு தாயை போல அரவணைக்கிற அந்த அன்பு ஆண்டவர் இன்று நம்மையும் கூட அரவணைக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார், நம்மை அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். எனவே தாயாக அன்பு செய்யும் என்கிற பாடலின் வழியாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், போற்றி புகழ்ந்தேத்துவோம். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பின்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பின்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. ஆண்டவருடைய அன்பில் இணைந்திருந்தால், அவருடைய அரவணைப்பில் இணைந்திருந்தால் நமக்கு முழுமையான பாதுகாப்பு. எந்த தீங்கும் நம்மை நெருங்குவதில்லை, எந்த சோதனையிலும் நாம் விழுந்து விடுவதில்லை. இந்த மாதத்தில் அற்புதமாய் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற நம் ஆண்டவர் எந்த தீங்கும் நமக்கு உள்ளாகாதவாறு அவரே தன் வானதூதர்களை முன்னும் பின்னும் இடமும் வலமும் நிறுத்தி நம்மை பாதுகாக்கிறார். உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய வார்த்தையை கேட்க
நீ ஆர்வமாய் ஓடி வருகிற போது, அவருடைய வார்த்தையை கேட்க நீ அதிகமான ஈடுபாடு காட்டுகிற போது, அந்த வார்த்தை தான் உனக்கு ஆறுதல் தருகிறது. அந்த வார்த்தையான தெய்வம் தான் உனக்கு தேறுதலாக இருக்கிறது. அந்த வார்த்தையான இறைவன், இந்த தேவ நற்கருணையில் உயிருள்ள பிரசன்னமானவர் தான் இதோ நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நம்மை அபிஷேகத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். உன் பாசனரம்பில் இணைந்தாலே போதும், சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் விழுந்தாலே போதும், யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நினைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நினைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னோய நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னோய நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. திருப்பாடல் 16. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாய் கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பிரியமானவர்களே, இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்புக் கொடுத்து அந்த இருதயத்தின் அன்பர்களாக வாழ மன்றாடுவோம். இயேசுவின் திரு இருதயமே, இணைந்து சொல்லுவோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும்
நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி செபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதழை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.